நான் இந்த செகண்ட் ப்ரெக்னென்சியில் என்னோடய பிபியை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறேங்கிற ஒரு 5 விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்பர் 1 வந்து வாட்டர் வந்து கரெக்டாக குடிக்கிறது. டெய்லி ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக நான் இப்போல்லாம் கன்சியூம் பண்ணிடுறேன். எனக்கு அது கான்ஸ்டிபேஷனுக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்பர் 2 இஸ் ரெடியூசிங் சால்ட். கண்டிப்பாக டாக்டர் சொன்ன மாதிரி நான் இந்த ஊறுகாய், அப்பளம் அதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். சால்ட் கம்மி பண்ணாலே பிபி குறையும்னு சொல்கிறாங்க. பட் என்னால் காரத்தை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் வாக்கிங். இதுவும் என்னால் முடியலை. இன்னும் எனக்கு டைம் கரெக்டாக ப்ராப்பராக செட் ஆகாதனால என்னால் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியல. ப்ராபப்ளி பை நெக்ஸ்ட் வீக் ஐல் பி ஸ்டார்டிங், ஐ கெஸ், ஐ ஹோப் ஸோ. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் இப்போ நான் ஒர்க்கும் பண்ணுறேன், வீடும் பார்க்குறேன், பாப்பாவே பார்த்துக்கறனால கண்டிப்பாக எனக்கு ஒரு மாதிரி ஹெக்டிக்காக தான் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு சில பாட்டு கேட்குறது அப்படி இப்படின்னு என்னை வந்து நானே டைவர்ட் பண்ணிக்கிறேன். அந்த லாஸ்ட் ஒன் இஸ் நல்ல ஒரு பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிறது. லைக் பனானாஸ், அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் கீரை, இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட பிபி வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நான் ரீசர்ச் பண்ணேன். ஸோ அதுபடி ஐம் ஃபாலோயிங் இட். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பிபி ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணி பிபி கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை.